ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பன்னீர் எடுத்து க்யூபாக கட் பண்ணி தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 4 தக்காளி 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் தக்காளியை நீங்கள் தனித்தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன். கடாயை காஞ்சதுக்கப்புறமா அதில் பட்டர் போட்டுட்டு நல்லா உருகி வர அளவுக்கு எடுத்துக்கிறேன். உருகி வந்ததுக்கப்புறமா நான் கிராம்பு, பட்டை, லவங்கம், அது கூடவே அன்னாசி பூ அதையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பாதியிலேயே ஒரு 2 பச்சை மிளகாய் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு, அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச தக்காளியை அதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பன்னீர் பட்டர் மசாலா அது 1 ஸ்பூன், இதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் நல்லா மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோடு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 சொம்பு தண்ணி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா அதோட டேஸ்ட்டு வராது. ஸோ 1/2 சொம்பு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துச்சு. இது கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 10 முந்திரி கொஞ்சமாக அதோட கெசகெசை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இந்த இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிறதுக்கப்புறமா நல்லா அது ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பன்னீரை அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலைவி அதில் தூவி எடுத்திங்கன்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோ வேணும்னா என்னை கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.